ஆந்திரா ஸ்டைலில் கொஞ்சம் தமிழ்நாடு டச் கொடுத்து ஒரு டிஷ் சும்மா பார்த்த உடனே நாக்கில் எச்சில் ஊறுற மாதிரி செய்யலாமா? வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஆந்திரா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நம்ம டச்சும் சேர்த்து டேஸ்ட்டுக்கு நோ காம்ப்ரமைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சு 10 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது வரமல்லி, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு கொஞ்சம், எள்ளு 1 டீஸ்பூன், 50 கிராம் வேர்க்கடலை, 6 பல்லு பூண்டு, 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை ஒரு பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்புக்கு முனையில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரம்லாம் நான் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் கத்திரிக்காயை கட் பண்ணி உள்ளே பூச்சி புழு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதை இப்போ தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இந்த குழம்புக்கு குண்டு குண்டாக கத்திரிக்காய் இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, அரைச்ச விழுதையும் பொடிசாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் கொஞ்சமாக தூள் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண கத்திரிக்காய் எடுத்து இந்த பேஸ்ட்டை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா கத்திரிக்காய் உள்ளேயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் வேலை லென்த்தாக போகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் வீக்கெண்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏர்லியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு டேஸ்டான ரெசிபிக்கு டைம் செலவு பண்ணி ஆகணும் இல்லையா? இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் 10, பூண்டு 6-7 பல், பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ண பேஸ்ட்டில் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். நாம் கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ண மசாலா போக மிச்சம் இருக்கிற மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணணும். கத்திரிக்காயும் ஆட் பண்ணணும். அந்த கிளிப் இதில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். கத்திரிக்காய் ஒரு 50% நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தெரியுது. அந்த கத்திரிக்காய்லாம் வெந்திருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இந்த டைமில் நாம் 2 எலுமிச்சப்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வேர்க்கடலை முந்திரி சேர்த்துருக்கிறதால குழம்பு நல்லா திக்காக வரும். ஸோ தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். காரம், உப்பு, புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது பத்தலைன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அகெயின் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கட்டும். அது மேலே இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். நல்ல ஒரு தூக்கலாக ஒரு மணம் வரும். அந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அது மேலே எண்ணெய்லாம் நல்லா செப்ரேட் ஆகி வந்திருக்கு. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஃபைனல் டச்சாக இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கறிவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு பிளேட்டிங்க்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. டைம் கிடைக்கும்போது இது கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்மாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma. Thanks for watching. Bye.